மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு? அக்கா, பாசமலர் சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்துதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை இதுவரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே. நிச்சயமா ஒரு இளிச்சவாய மாட்டுவான் பாரு. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது. ஐயா, நம்ம வீட்டுல பாத்திரம் இருக்குங்களா? இல்ல, பாத்திரமே இல்லையா? சரி போ. டே மூஞ்சிரு, நீ அந்த சைடு கத்து. டே பெரிச்சாளி, நல்ல மரத்து நல்லா பார்த்து கடையை போடு. நான் போய் ஏதாவது ஓட்டை உடச்சல் இருக்கான்னு விசாரிச்சுட்டு வர்றேன். சரிண்ணே. பாத்திரங்கள் மல்லிய பூ கனகாமரம் கதம்பா பூ வாங்கலையா? ஏன் எனக்கு முன்னால யாரும் வாங்கலையா? வாங்கிட்டாங்க, நீங்க வாங்குங்க. 4 நாளா என் பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு போய். ஏமா பூவு, மல்லிகை பூ மூலம் என்ன விலை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்குறதுக்கு என்ன இருக்கு? இருக்கே. என்ன? கல்யாணம் ஆனவர்னா 1 முழம் 3 ரூபாய், ஆகாதவர்னா 3 முழம் 1 ரூபாய். ஓ, இதுல அது குல்மாப்பேட்டை குல்லால கடியா இருக்கு. அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான். நான் ஒரு கல்யாணமாகாத கன்னி பையன், எங்க அக்கா கல்யாணமாகாத கன்னி பொண்ணு. அப்போ ஜில்மாத்தா. அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 ஜில்மாவை தாக்கு. 10 முழம் போடு. ஏ பூவு, உன் பேர் என்ன? செவ்வந்தி. என் பேர் அழகுராமன். சும்மாறா, ஹார்லிக்ஸ் பாட்டுக்கு லேபிள் சுத்துற மாதிரி. உன் பேரை எந்த நாயிடா கேட்டுது? கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு. அக்கா கைய வேற பிடிச்சிட்டாரு. மடக்கி போட்டுற வேண்டியதா. என்ன முளம் போட சொன்னா ஜான் போடுற? எங்க ஊர்ல இதான் முழம். ஓ, ஊருக்கு ஒரு முளம் இருக்குதாக்கும். ஆமா, கல்யாணம் ஆகலங்கிறீங்க, பூயா இருக்கு. மகாலட்சுமிக்கு. மகாலட்சுமியா? புள்ளையாருக்கு ரைட் சைடுல ஒண்ணு உட்கார்ந்து இருக்குமே. எலியா? டே ஹார்லிக்ஸ் பாட்டில் எலி எங்காவது வீணை வாசிக்குமாடா? ஓ, சாமியா? பின்னாங்க. அப்பா இல்லங்க. என்ன ஜில்மாவா? இல்லங்க, சாப்பிடாம போறீங்க. சாப்பாடா? ஆமா, 5 முழம் பூ வாங்கினா சாம்பார் சாதம், 10 முழம் வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம். இது எங்க ஊர் பழக்கம். 15 முழம் வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களாக்கு? இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, இந்த ஊர் பேர் என்ன? சாவடிச்சாம்பட்டி மாமா. வீட்டுக்கு வாயா, உன்னை பேசிக்கிறேன். எங்க உங்க பேர் என்னங்க? அதான் எங்க அக்கா விடல. மூடுறவாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி பாத்திர கடை வச்சிருக்காராம், பெரிய ஆள்தான். அமைக்கிறே. நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா உங்க ஒரு சைடு அடிக்குது? இப்படி அடிக்கடி வரும்ங்க. ஏன்? கன்னி பையன் கைப்பட்டது இப்படி வந்துருச்சு. உங்களுக்கு என்னாச்சு? கன்னி பொண்ணு கையை பிடிச்சுன்னு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இருங்க, வைத்தியர் கூட்டி வந்துடுறேன். டேய் பரதேசி, இந்த இழுவு கட்ட விட்டுட்டு போறியேடா. அப்பா, ஊரு பேரை சொன்ன உடனே நான் உசாராயிருக்க கூடாதா? சாவடிச்சாம்பட்டின்னு சொன்னேன். அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராகிருக்கணும். ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். இவளுக்கு எப்ப கண்ணி கழிகிறது அது வரைக்கும் நான் உட்கார்ந்து ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவானுங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பாக்க வந்தேன். அத வைத்தியர் கூட்டி வந்துடல, போங்க. உட்கார் உட்கார். ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுகிட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா, அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுகிட்டு வா. சரி. என்ன இது, சைக்கிளுக்கு காத்தடிக்குது? இந்தாங்க. ஐயோ, என்னடா இது? முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும், இப்ப 4-5 மிளகா போட்டிருக்கேன், வலிப்பு நிக்கலையே. ஓ, வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பொழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பார்த்துட்டியே. நான் என்னடா செஞ்சேன்? குறபடி என் மேல போட்டு போட்டிருக்க. செவந்தே செவந்தே. ஏய், மூஞ்சி இங்க இருக்குடா. மூஞ்சி 2 மூஞ்சியா இருக்கும். செவந்தே 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 செவந்திமா. அட, என்ன போச்சுத? விரல எடுத்துரு. ஐயோ, விரல வை வை வை.
தம்பி, என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சதும் உடனே நின்னு போச்சுதே. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு, அவ பொழைச்சுக்குவா. இவ பொழைச்சுக்குவா, என் விரல் செத்து போயிடும். வைத்தியர, வெளியில தெருவில் போய் என் விரல்ல மூலிகை சத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான். இவ செத்தா என்ன, பொழைச்சா என்ன? ஐயோ, கொலை 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 வைங்க வைங்க. அண்ணே பசிக்குதுண்ணே, பன்னு டீ. மகா, ஒரு 1 ரூபா கொடு. இந்தாங்கடா, ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க. அண்ணே பன்னு. இந்தா இத தின்னு. என்ன மச்சான், பச்சை மீன் திம்பாங்களா? ஆடி போடி, சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க மீனை திங்க மாட்டானுங்களா? போயிடா. மகா மகா ஏய், வாயை மூடுறா, அண்டா ரேஞ்சுக்கு துறக்குறான். மகா, வெறா மீன் இருக்கா? இருக்கு. உயிரோட இருக்கா? ஏன் பண்ண வைக்க போறியோ? யோ, நான் சும்மா நிறுத்தியா? ஒரு மீன் 50 ரூபாய். மகா, உன் கையினால குடிச்சினா 60 ரூபாய் கொடுப்பேன். 2 மீன் கொடு மகா. மகா ஆஹா மகா, ஆஹா. இந்த வெறா மீனை உன் கையினால வெட்டி, உன் கையினால சுத்தம் செஞ்சு, உன் கையினால இந்த மசாலாவை தடவி, உன் கையினால குழம்பு வச்சு கொடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவ. என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா. அது வரைக்கும் இவள அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்னண்ணே? நமக்குள்ள என்னவா? இவ என்ன டூயினோடா? மகா, நீ நல்லா உரைச்சு கழுவி போடு மகா. ஐயோ, டேய், மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன். அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னாலும் சரி, ஒன்ன மீன் தின்னாலும் சரி. போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கிற எப்படி? ஆமா, இல்லன்னாலும் தினம் லட்ச ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கௌண்ட் போட்டுருவியாக்கோ. சும்மா ரெடி எட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வா காவேரி, மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா? வா. வேணுமா? அட, வேணான்னு சொல்லாதம்மா. மீன் கீன் ஆக்கி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரிங்கண்ணே. சரி, நான் வரட்டுமா? என்னங்க, கடைசவிய தம்பி கிட்ட கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும். கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, இருக்கே. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. டேய், நான் எங்கடா சொன்னேன்? பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவேன்னு சொன்னேன். இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையே. என்னத்தோட வழக்கமா சொல்றது? எங்கடா சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாயை திறந்தேன், அதுக்குள்ள உங்க அக்கா கோழி வச்சாமுக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க? அரையும் குறையுமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெரு தெருவா சுத்துறவரா? அப்ப நீங்க ஏற்கனவே தெரு சுத்துனவங்களா? என்ன நாங்க பூ வைக்கிறோமே. நான் ஈயம் பூசுறவன். 2 மெர்ஜ் ஆகி போச்சு, விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க. தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவனை அடிவாரத்திலேயே உருட்டி விட்டு தான் நான் ஏறுவேன். அக்கா, டேய், உக்கா பக்கத்துல தான் நிக்கிறா. என்னமோ சிங்கப்பூருக்கு ட்ரங்கால கத்துற மாதிரி கத்துற. போனாய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது. யோ, ஈயம் பூசுறவர நான் தாங்க. எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க. ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டாம். அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டாவுன்னா என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ்னு வச்சுக்கோங்க. இவன் சைஸுங்களா? ஆ. பெரிய அண்டா. ஆ. அப்ப 25 ரூபா கொடுங்க. 3 அண்டாவுக்கு? ஐயோ, 3 அண்டாவா? ஆ. அப்ப 75 ரூபா கொடுங்க. ஆஹா. பாத்தீங்களா மாமா, நான் சேர்ந்த ராசிய. வியாபார ராசிடா. சரி, 3 அண்டாவுக்கு பூசுறனே, டிடக்ஷன் கிடையாதா? டிடக்ஷன்னா? அதான் தள்ளுபடி. ஏண்டா, நான் என்ன கதர் கடையா வச்சிருக்கேன்? ஆனா அந்த கொசு கொடுப்பாங்களே. கொசுரா? ஓ, இந்த மளிகை கடையில மொத்தமா ஜாமான் வாங்கினா கடைசியில் கொஞ்சம் உடச்சல் கொடுப்பாங்களே. ஆ. எச்சிக்கலர் நாயிடா. யார சொல்ற? இந்த நாய் சொன்னங்க. நான் உங்களை செல்லுவேன்னா நீங்க அழகு சுந்தரமாச்சு. ஏங்க, 3 அண்டா பூசுறீங்க, ஆ. ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தர்றேன். குண்டாவா? இரு வர்றேன். டேய், வடச்சடி தலையா, அடுப்பத வை. டேய், ஊதுடா, ஊதுடா. டேய், ப்பு. நான் என்ன டம்ளர் கையும் பூச போறேன்? பூச போறது பெரிய அண்டாடா. என்ன இவ்வளவு ஒண்ணு கை போட்டுறீங்க? மூட்டை எடுத்து கொட்டா கொட்டா. டேய், இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுனது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும். நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. ப்பு. ஆ? என்னையா அது? குண்டா. அண்டாங்க. முதல்ல இத பூசு, இத வர்றேன். இந்தா, இத பூசு. அண்டாங்க. இந்த இருக்குல்ல அண்டா, இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய. அண்டாவை அடகு வச்ச ரசீது. ப்பு. அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த? அடுத்த வருஷம் திருப்பிடுவேன், நீயே வந்து பூசி கொடு.
அடுத்த வருஷம் அது வரைக்கும் நான் இந்த குடிசுக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும். ஓ இஷ்டம். இதுல நக்கல் வேறயா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா, உன் குடும்பத்துல இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டாட்டா. அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க, அது எம்பூசிட்டா பிச்சை எடுப்பியா? டேய், நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க, அவன் உன் குண்டாவுக்கு ஈயம் வாங்கி செலவழிச்சிட்டா. டேய், என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். டேய், படுக்க வைங்க. காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளேயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது. ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஈயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுற. போடா. டேய், போய் தெருத்தவ கத்துறா, போடா. ஈயம் பூசுறதே, ஓட்ட உடைச்சல் அடைக்கிறதே. உங்க வீட்டுல ஏதாவது பாத்திரம் ஈயம் பூசணுமா? கொண்டாரேன். நீங்க நல்லா ஈயம் பூசுவீங்களா? பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளியே பூசவா? நீங்க எங்க வேணாலும் பூசுங்க, உங்க இஷ்டம். வா, வந்து உட்கார். உன் பேர் என்ன? மருதாணி. அதுதான் தொட்ட உடனே சிவந்துருச்சு. காசு? காசெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்னங்க வேணும்? உம்மா. ஏண்டி அறிவு கட்டவள, எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஈயம் பூச போனியா? காசை புடுங்கிட்டானுங்கல்ல. நான் என்ன ஏமாந்தவளா? காசு எதுவும் குடுக்கலப்பு, வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்தேன். என்ன தண்ணி கொடுத்துட்டு வந்த? முத்தம். எங்க இருக்க? டேய் டேய், கொண்டுடாதீங்களா? கணக்கற ஒரு சோடா கொடு. யாரா ஈயம் பூசுறது? ஏன் இந்தியாவிலே ஈயம் பூசல் நான் தான் கிங்கு. ஏரோப்ளானுக்கெல்லாம் நான் தான் பூசிருக்கேன். ஏன் உனக்கு தான் பூசணுமா? இப்ப நான் பூசுறேன். ஐயோ, ஏன்டா என்ன அடிக்கிறீங்க? வயசு பொண்ணு வந்தா முத்தமா இருக்கிற முத்தம். நான் எங்கடா முத்தம் கேட்டேன்? முத்தம் கேட்ட மூஞ்சிய பாரு, எல்லாம் பண்ணிடுறேன். ஐயா, சார், அந்த பையனை கொஞ்சம் பிடிங்க சார். அவங்க அக்கா புருஷன் தான் சார் நான். சார், டேய் டேய் பையா, டேய் நில்றா, டேய் நில் நில், டேய் சாரிடா, டேய் சாரி நில்லு, டேய் ஐயோ நில்லு நில்றா, டேய். மாப்ள, சார் அவர் கொஞ்சம் பிடிங்க சார். புலி. அப்படி வாடி. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். வாங்க. இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது? மாமா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். இதான் எங்க வீடு, உள்ள வாங்க. இந்த ஆடத்துக்கு நான் வரல. அதெல்லாம் இல்ல, மாட்டேன். இவன் என் தம்பி அழகு. இவங்க பூ விக்கிறவங்களா? இல்ல, மீன் விக்கிறாங்க. நீங்க வாங்க. இது என் புருஷ செருப்பாட்டா இருக்கு. இல்ல இல்ல, இது நான் கட்டிக்க போற மாமனோடது. ஐயோ, இது என் புருஷ சட்டை மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடது. வாங்க. ஏங்க, யாரு வந்திருக்காங்க பாருங்க. யாரு? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். திரும்பி பாருங்க. இது என் சிநேகிதி, அது அவங்க தங்கச்சி. அக்கா,
இவர் முகத்துல சோப்பு நோர மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா. இல்ல இல்ல எங்க மாமா. ஏண்டி கூறு கட்டு விட உன் சினேரியில தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே? ஏண்டி வீட்டுக்குள்ள கூட்டி வந்து பூ டென்ஷன் பண்ற? குரல் கூட என் புருஷன் வரலாட்டுமே இருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. காலையில தானே சேவிங் பண்ணாரு, இப்ப எதுக்கு சோப்பு? நீங்களா? ஆமா நானே தான். மாமா நீங்களா? ஆமாண்டி நான் தான். அக்காளுக்கு தங்கச்சி தனித்தனியா சொல்லணுமா? உங்கள எங்க ஏறிட்டாரு. பப்பரி அக்கக்கரி அக்கக்கரி அக்கக்கரி. போடி அந்த பக்கம். அட பாவி, இப்படி என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தியே. உன்னை நம்பி எப்படி இனிமே இந்த பொண்ணை படுக்க வைக்க முடியும்? அந்த பொண்ணை படுக்க வைக்காத, உட்கார வை. நீ அந்த பூக்காரி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டு போயிட்ட. என்ன மன்னிச்சிரு மகா, நான் ட்ரீம்ல போயிட்டேன். நாளைக்கே எங்க அப்பனுக்கு கடுதாசு போட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏண்டி எப்ப பார்த்தாலும் அக்காளும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே? தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம். பொண்டாட்டிய லட்சணமா நீ நடந்துக்கிறியா? உன்கிட்ட பேசுற தயாரா இல்ல. மீன் வாட தாங்க முடியல. அந்த புடவை அவுத்து விட்டு கடாசிட்டி. ஒரு நல்ல காலேஜ் கேளா பார்த்து கரெக்டா கட்டி வைங்கடான்னு சொன்னேன். கேட்டாருங்களா? இவ்வளவு புடிச்சு என் தலையில அமைக்கிட்டானுங்க. ஆமாயா, ஏன் பேச மாட்டேன்? மீன் உனக்கு இப்ப நாரத்தான் செய்யும். என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு. எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பேசிக்கிறேன். ஓ ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. மகா இப்ப பிச்சைக்கார நாய்ங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சீங்களா? என்னது வீடு இந்த நேரத்துல ஆறுது? மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா வாங்க மாமா, உங்களை பத்தி மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன். மகாலட்சுமி தனலட்சுமி. பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி. பெரிய சரஸ்வதி சபதம் படம் எடுத்த ப்ரொடியூசரு 10 பைசா வீட்டுல இல்லையா. வெறும் ஈயத்தை பூசி எப்படி பிழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது. இது ரெண்டையும் உழைச்சுத்தானே நான் பெற்றிருக்கேன். அத மட்டும் தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா. எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவர்தான் உங்க அப்பா, பெரிய அப்பா. என்ன முறையே மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்த? உன் வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆர் ஏத்த போறாரு. நீ யாரோ மீன்காரியோட சுத்திரியாம? பூக்காரி. பூக்காரியோட சுத்திரியாம? இப்ப அதுக்கு என்னன்ற நீ? 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிழிச்சு கிளாஸ் பண்றேன். பஞ்சாயத்துல துணி கடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பார், இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அத கேட்க நீ யாரியா? ஐயோ, அவளை கட்டி கொடுத்து அவ அழுகிறது நியாயம். இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாளே. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா. ஐயோ என்ன உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள்ள மாமா டான்ஸ் நிறுத்து. கம்பிய புடிச்சா இழுப்பு நிக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன இழுக்குது? அந்த பூக்காரி எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேரு என்ன? ஒப்பர போய் கேளு. சத்தியமூர்த்தி இல்ல. அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். சத்தியமூர்த்தி மாமா, அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல, டீ சுடலை இல்ல. சப்ளையர் கம் தி சைட். ஏன் மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? ஏன் மேன், ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியல. ஏ வில்லேஜ் மேன், உனக்காவது ஸ்கோர் நான் தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Bloody fools.
நான்சென்ஸ். பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லைங்க, அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏடா ஏண்டா 90 பைசா. 90 பைசா. சிங்கிள் டீ எவ்வளவுடா? ரூபா. ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்து வாடா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடணும். போடா வாடா, இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொல்லிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போயிரு. பிளடி நான்சென்ஸ். என்னையா சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? எனக்கு 10 இட்லி 6 தோசை அவிச்ச முட்டை இருக்கா? இல்லையே. கொண்டாந்து கொடுங்க, அவிச்சுக்குவான். இல்ல, நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டாந்து சார். வேற என்ன இருக்கு அதான் விட்டாங்க. கொண்டாந்து சார். ஏண்டா நாளைக்கெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வைக்காதீங்க, அப்புறம் கண்ணி வேலையா எங்க அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கன்னிகளிலே சொல்றேன்? அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன். சார் சட்னி. 2 இட்லில சட்னி கிடையாதுயா. இங்க சாப்பிடுங்க சார் கொஞ்சம் சாம்பாராவது போடுங்க. ஐயோ, சட்னி அலைகிற சாம்பாரா சார்? இந்த சார் வெறும் இட்லி எப்படி சார் சாப்பிடுறது? சும்மா சாப்பிட்டு தொலையா சார். இந்த கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அதை விட நல்லா இருக்கும். இந்த கோழியோட லிவரை நெய்யில வறுத்து அப்படியே இளநி தலையா? நானும் பாக்குறேன். இந்த ஹோட்டல்ல மட்டுமல்லடா, எல்லா ஹோட்டலும் இதே தான்டா செய்யறீங்க. 2 இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை அவன சாரு சாருங்கறிய. அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான்டா கொடுக்கணும். 2ல 1 எனக்கு தெரிஞ்சாகணும். உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடுறா. நான் தாங்க முதலாளி. நீதான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் உன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? 1 வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட சார். அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா அதெல்லாம்? ஏய்! இவதான் பூக்காரியா? மடக்கிறேன். பூ என்ன விலை? சாரி, ஃப்ளவர் என்ன விலை? ஐயா முன்னால பார்த்தது இல்லையே. பின்னால பாத்திருக்கியா? இந்த சைடும் பார்த்தது இல்லைங்க. ஆமா, நீங்க யாரு? எஸ் சத்தியமூர்த்தி. சுருக்கமா எஸ் சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எது கேக்குறீங்க? பூ வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? இருக்கு. கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 1 ரூபா தான் கொடுப்பேன். கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 5 ரூபா கொடுப்பேன். அக்கா, அந்த ஈயம் புசுரம் வேஸ்ட். இவனுக்கு பல்லு பெருசா இருந்தாலும் பணம் இருக்கு. ஒரே அமுக்கு அமைக்கிறது. எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கண்ணிகளையாவது போட்டு. நானும் கண்ணி கழியாத பையன் தான். அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 முழம் போடு. இந்த ஜான் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். எங்க ஊர்ல இதாங்க முழம். எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம். இப்படி போடுங்கிறேன். அக்கா, சாணுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசமே தெரியல. சரியான இழிச்ச வேணா இருக்கு. அப்படியே போடு. சரிடா. ஆமா, கல்யாண கலையா யாருக்கு பூவு? மகாலட்சுமிக்கு. பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்கு. இந்த 100 ரூபாயா? சில்லறை இல்லையே. நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சொல்ற வாங்குறதே இல்ல. டிப்ஸா வச்சுக்க. ஆமா, கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க? அண்ணே அண்ணே அண்ணே. டேய், நீ எங்கடா வர்ற? அவசரமா போன. அவசரமா போகணுமா? ஆமாண்ண. ஐயோ, பரிசல்ல போனா லேட் ஆகுமேடா. ரொம்ப அவசரமா? ரொம்ப அவசரண்ண. ரொம்ப அவசரமா? ஆமாண்ண. பாரு, அப்புறம் ஏன் அவசரமா போன? அதான் நீ போன சொல்லி ஓட அனுப்பி வைக்கிறேன். ஓட்டுனர், பெரிய விமானி தள்ளி விடியா தட்ட. அண்ணே கொஞ்சம் இருங்கடே, பொன்னி வராண்ட. பொன்னி வந்தா பரவாயில்ல, கூட வெள்ள பண்ணி ஒண்ணு வருது. அதை ஏத்துக்க மாட்டேன். அட போடா. சீக்கிரம் வா. வந்து உட்காந்துக்க. மெதுவா உட்காரு. உட்காந்துக்க. ஓ, லட்டாயா? பாவி மனுஷா, மீன் எல்லாம் போட்டுட்டியா எப்படி? அது அங்கிருந்து வந்தோம். அங்கேயே போய் அதே அதான் இவன் மீன் வியாபாரம் பண்ணி எனக்கு பீடி வாங்க 50 பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறான். பச்சை மீனை கொண்டு போய் வச்சா அவிக்கிறதுக்கு முன்னால அவங்க அப்பா பல்ஸ் தின்னுடுறான். அதான் அது ஒரு பொம்பளை மீன் ஆம்பளை மீன் புருஷ பொண்டாட்டியா இருந்தது. அது இங்க வருத்தமாவே இருந்தது. அங்க போய் சந்தோஷமா இருக்குது. அடிங்க பல்ஸ் மாவள. ஏய் மகா, என்ன? உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனானேடி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரத்தான் போறேன். ஒப்பன ஊர்ல போய் மாடு மேய்க்க சொல்லு. ஐ டக்கா.
இந்தாங்க தாலி. வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க, போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க. மாப்பிள எங்க கரடித்தல என்ன காணோம்? டேய் யாரா நீ? என் வீட்டுல வந்து மாப்பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுற? எங்கேயோ திருவிழாவில் முட்டாய் விக்கிற மாதிரி குழாய மாட்டி வந்திருக்கிற? டேய் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா? தெரியலையாடா? ஏய் என்ன பூக்கடையில வியாபாரம் மாதிரியா? மாலை உனக்கு கொண்டு இவனுக்கு கொண்டு மாட்டி வந்திருக்கிற? யாருவன்? என் புருஷன். என்ன புருஷனா? ஆமா, இத பாத்தியா? ஏய் மாமா, பாவி, நீ கிழவனா? ஆமா, என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டேய் இவ உனக்கு மாமியா? இவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. இவ மாமியாரா? அது மாமியாரா இருந்தாலும் சரி, சாமியாரா இருந்தாலும் சரி, இவ கால நான் விட மாட்டேன். இவ ஒரு இழுவக்கிறாக்கி. இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இவளை கழட்டி விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டேன். நீயே மாட்டிக்கிட்டியா? காலம் பூரா இவ கால நீ உளுந்து கிட. இந்தா 1000 ரூபாய் மொய். இத வச்சு வாழ்ந்துக்க. நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியா இருக்க போறேன். அட கொஞ்சம் கிட்டவா. என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ. பாரியா, நீ கிழவனோ குமரனோ எப்படியோ என் புருஷன் ஆயிட்ட. ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதி வை. இப்படி எல்லாம் கேட்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன். எவனும் என்ன டச் பண்ண முடியாது. நான் டச் பண்ணிட்டேன். சின்ன பொண்ணு பேர்ல வீடு இருக்குல்ல, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அண்ணே, இனிமே நான் உங்க சகல. நாதாரி குடும்பம்டா. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், சந்தோஷமா இருப்போம். இனிமே அவங்க வேலைய அவங்க கவனிப்போம். என் வேலையை நான் கவனிக்கிறேன். பழைய பாத்திரங்களுக்கு எம்பூசுறதே இப்ப நாரலையா? இல்ல, கும்முன்னு இருக்குது. Your name, please? Supriya. Oh, sweet name. Mrs. I am Mrs. Govinsamy. கோயின்சாமி இப்ப எங்க இருக்காருங்க? துபாயில இருக்காரு. அப்ப ரூட் கிளியர். இந்தியாவுல உங்களுக்கு வேற யாருமே துணைக்கலன்னு சொல்லுங்க. ஏன் முனுசாமி இருக்காரு? அவர் யாருங்க? அவரு என் செகண்ட் ஹஸ்பண்ட். Too much. தாத்தா என்ன நின்றுங்க? ஓட முடியலையா? கூடவே வந்த திடீர்னு காணாம போயிட்ட. எங்கடா போன? அது தாத்தா உங்களால வேகமா ஓட முடியாதனால பேலன்ஸ் பண்ணி ரிவர்ஸ் போயிட்டு வரேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய், பீச்ல ஓட வர்றமே எதுக்காக வர்றோம்? உடம்ப பாத்துக்கிறதுக்கு. நல்லா பாத்தியல்ல, சாக்கடிச்ச மாதிரி இருக்க. இந்த வர்ற என் வயசுக்காரனே ரொம்ப பேர் இதுக்காகத்தான் வரானுங்க. தாத்தா, இத வரமா நல்ல வேலை கூப்பிட்டாங்க, இல்லன்னா உங்களால ஓட முடியாம போயிருக்கும். டேய், உன் வயசுல நான் ஓடாத ஓட்டமா? கேள்விப்பட்டேன். செக்கமா கடனை வாங்கிட்டு ஓடி இருக்கீங்க, அது ஒரு ஓட்டமா? கேவலமா பேசாதடா. நான் எடுத்த படத்தை வாங்கறதுக்கு எல்லாரும் மொச்சானுங்க. சொல்ல தாங்க முடியாம அதுல ஓடின ஓட்டம் தான். அப்படியா? ஒவ்வொரு படமும் மணிமணியான படம், எல்லாமே சில்வர் ஜூப்ளி, 100 days. தாத்தா சீக்கிரம் வாங்க. இத வரமா வர்றாரு வந்துட்டாரு. என்ன இவ்வளவு நேரம்? நான் சீக்கிரமா தான் வந்துகிட்டு இருந்தேன். பின்ன என்னாச்சு? இவன் தான் அப்பப்ப ரிவர்ஸ் போறான். டூ மச். ஐயோ, இது வேற டூ மச். சரி டைம் ஆச்சு, வாங்க சீக்கிரம். போலாம். தாத்தா போறானே, அவன் பார்வைக்கு என்ன அர்த்தம் புரியுதா? இது தினம் ஜாகின் வர்றப்ப நடக்கிற விஷயம் தானே தாத்தா. அப்படி என்ன அவர் பார்வையில புதுசா அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்களா இல்லையான்னு பார்வையிலேயே கேட்டு போறான். நியாயம் தானே. பொண்ணு அப்பண்ட கொஞ்சத்துக்கு தாத்தண்ட வந்துருச்சு. தாத்தை கிணத்துல போட கல்லு மாதிரியே கிடந்தா அப்படி. கல்யாணத்தை படிக்கன்னு கெஞ்சாத நாளே கிடையாது. அது ஒத்துக்கிட்டாங்க. சரி, நான் ஒத்துக்கிற வச்சுட்டா கல்யாணம் நடக்கும். அது இல்ல, உங்களால முடியாத நான் சம்மதிக்க வச்சுட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? மத்தியானம் சோறு கிடைக்கும். தாத்தா பரிசு என்ன கிடைக்கும்? பரிசா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன். என்கிட்ட அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் MK தியாகராஜ படம் ஒன்று இருக்கு. அதை உங்ககிட்ட கொடுக்குறேன். அதை வச்சு ஓட்டி பொழைச்சுக்க. அது எவனுக்கு வேணும்? இந்த காலத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் தருவீங்களா? நான் ஒரு கல்யாணத்துக்கு சொல்றேன், நீ 50 கல்யாணத்துக்கு கேக்குறேன். வெயிட்டா கேட்டா தானே வெற்றி. சரிடா ஒத்துக்க வைக்கணும். சந்திர என்னையா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டான்? என்ன கனவா? உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு, சீக்கிரம் வா. பொண்ணா? கனவுல வந்து நேரடியா வந்துட்டாளா? இன்னைக்கு பார்த்தனா சேவிங் கூட பண்ணலையே, என்ன பண்றது? தேவதை, மை லவ். தேவதை, மை தேவதை. ஹலோ ஹலோ சந்திர சார். யாரியா நீ? யாரா?
நான் தான். நீ என்ன பிரைம் மினிஸ்டரா? நான் யாரும் தெரிய பத்திக்கிறேன் சார் வந்திருக்கேன். அன்னைக்கு கோர்ட்ல பின்னு பிரசஞ்சு எடுத்துட்டீங்களாமே எத? சட்டத்தை. உனக்கு யாரு இதெல்லாம் சொன்னது? நம்ம மேடம் தான். அந்த மேடம் யாரு? என்ன 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 மேடம் யாரா? ஆ. சிட்டிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாயர் சார். ஆ. பேரு ஜோதி. நான் அவங்கள பாதி. ஐ மீன் அவங்களோட பிஏ, நீதிதேவன் எம்ஏ. அவங்கள பார்த்தா லாயர் மாதிரி இருக்கு, உன்னை பார்த்தா பிஏ மாதிரி தெரியல, எம்ஏ மாதிரி தெரியலையே. சார் கலரை 10 கணக்க தப்பா போட்டீங்க. ரிலீஸ் ஆகி வந்தவன வெளியில விசாரிச்சு பாருங்க, என் திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு எதுக்கு, வந்த விஷயத்த சொல்லுப்பா. அது ஒண்ணு சந்துரு. இல்ல, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சந்துரு, உங்களுக்கு என்ன சொல்லுங்க? உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன ஏதோ அடிதடி கேஸ நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கணுமா? நான் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2-3 மாசம் ஆகும். அது வரைக்கும் வேணா வாய்தா வாங்கி நான் வெளில. இல்ல இல்ல, நீங்க உள்ள இருந்துகிட்டே இந்த காரியத்தை பண்ணணும். உள்ள இருந்தே வா. இந்த ஜெயில ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அவரை மிருகத்தனமா அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கார் ஜெயிலர். ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். பார்த்ததை நீங்க கோர்ட்ல சொன்னா போதும். சொல்லாமே. சொல்லு 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 சொல்லு. சும்மாவா? பின்ன ஆ. பணமா? ஆ. பணம் கேட்கலாமா? சரிம்மா சரிம்மா. 5000 ரூபாய் தர்றப்பா. ம். என்ன பிச்சைக்கண்ண பாக்குற மாதிரி பாக்குற? சரி 10,000 தர்றப்பா. என் டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ற வரேன். இல்லப்பா, என்னப்பா நீ? ஆமா நான் பார்த்தேன்னு 3 வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு ஹைகோர்ட்டே எழுதி வைக்க சொல்றியா? 3 வார்த்தை தானே, அதை நீங்களே சொல்லிடுறது. நான் சொல்றேன் அதுக்கு கொண்டு வரேன். தெரியுதுல்ல? ஆ. தெரியுதுல்லடி? டியா அம்மா, நான் இந்த ஜெயிலுக்குள்ள அடிக்கடி வந்து போறவன். ஜெயிலரே எதிர்த்து சாட்சி சொல்ல சொன்னா நாளை பின்ன உள்ள வரண்டா பின்னி போடுவாங்க. என் பொழப்பு என்ன ஆகுது? சரி இப்ப என்னன்ற? உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஒரு 20 ஃபைன் போட்டு முடியுமா? 25,000மா? யா. ஏமா நம்ம நேரம் ஜெயிலே பார்த்து பேசி முடிச்சுக்கலாம். கிளம்புங்க. என்ன வளர்றப்பா? இல்ல கேஷா செக்கான்னு கேட்டுக்கிட்டு கேஷே கொடுங்கப்பா. ஓகே தரேன். வார்த்தையை விட்டீங்களம்மா, வார்த்தையை விட்டீங்களே அம்மா. ஐயோ வேணாண்டானே வேணாண்டானே. 1 ரூபாயா 2 ரூபாயா? 25,000 ஆச்சடா. 25,000 ஆச்சே. அடே சந்துரு, நீ ஏன்டா கோர்ட்ல சாட்சி சொல்லணும்? வேணாம் ஏன்டா அந்த பணத்தை ஏன்ட கொடுக்கணும்? அத நீ வேணாம்னு ஏன்ட கொடுத்து ஏன்டா என்ன புலம்ப விடணும்? நான் என்ன செய்வேன்? ஐயோ இந்த பணத்தை கொஞ்சம் அம்மாட்ட கொடுப்பனா, இல்ல நானே ஆட்டிய போட்டு ஊருக்கு போயிருவேனா? எனக்கு ஒண்ணும் புரியலையே, ஒண்ணும் இந்த வந்தம்மா, இந்த வந்துட்டேன். ஐயோ பணத்தை வச்சு இந்த பணத்துக்கு ஒரு முடிவு எடுப்போம். தலை விழுந்த அம்மாவுக்கு பூ விழுந்தா நமக்கு. ஐயோ தலை விழுந்துருச்சே. கூப்பிட்டீங்களாமா? ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் ஃபைல் என்னாச்சு? கொடுத்துட்டமா. சந்துரு நானே நேரில் பார்த்து அவன் கையிலே பணத்தை கொடுத்துட்டேன். டேய், அவங்க என்ன கேக்குறாங்க, நீ என்ன சொல்ற? என்ன கேட்டாங்க? சந்துருட்ட பணத்தை கொடுத்துட்டான்னு கேட்டாங்க. கொடுத்தாச்சுன்னு சொன்னேன். என்ன உளற? உண்மையைத்தான் சொல்றான். கேட்டா சந்துரு விட்டியா கொடுத்தியா? ஆமா. எந்த சந்துரு? ஐஏஎஸ் சில சாட்சி சொன்னால அந்த சந்தோஷம் தான் கொடுத்தேன். அவன் கையிலேயே கொடுத்தியா? நீங்க சொல்ற பார்த்தா நான் என்னமா பூவா தலையா போட்டு பணத்தை நானே அடிச்சிட்ட மாதிரி சொல்றீங்க. தாத்தா இந்த பணத்து மேல சத்தியமா சொல்றேன், அந்த பணத்தை சந்துருட்ட கொடுத்துட்டேன். இந்த பணத்து மேல சத்தியம். இந்த பணம் ஏது? இது சந்திர கிட்ட கொடுக்க சொன்னே. ஓ அதான் இது. ஆமா அதான் இது. அது இங்க வந்துச்சு. ஏன் தாத்தா நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஒத்த பிச்சு போடும். அங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படியே கரெக்டா சொல்றேன். சொல்லலைன்னா செருப்ப பிஞ்சிடும். நான் நடந்து அப்படி சொல்லியிருந்தேன் தாத்தா. சந்துருவை பார்த்து பணம் கொடுக்கும் போது, டேய் கோர்ட்ல போய் சொல்றதுக்கு தான் நான் பணம் வாங்குவேன் அப்படி சொல்லிதான் நிறைய குற்றவாளி தப்பிச்சுக்காங்க. இந்த தடவை தான் முத உண்மையை சொல்லி ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்திருக்கேன். அதுக்கு உங்க மேடத்துக்கு தான் நன்றி சொல்லிட்டு பணத்தை வாங்க மாட்டேன் தாத்தா. ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்காரு. மேடம் ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுதே. கண்டுபிடி பாக்கலாம். அதானே என்னன்னு தெரியல. ஹேர் ஸ்டைல் சேஞ்ச். கரெக்ட். தேங்க்ஸ். ஏன் இந்த மாற்றம்? ஒண்ணும் இல்ல, சந்துரு சொன்னாரு. எது? சந்துரு சொன்னாரா? தாத்தா உங்க பேத்திக்கு காதல் வந்துருச்சு. எனக்கு இந்த ரஜினி படம் ஓகே. இப்ப எப்படி ரோடு போறேன்னு பாருங்க. ஏம்மா அவன் ஒரு மனுஷனா? நீங்க யாரு அவன் யாரு? நீங்க உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் கருப்பு கவுனம் போட்டு வாதாடுற வக்கீலக்கா. அவன் பொய் சாட்சி சொல்ற புறம்போக்கு. உங்க கார் என்ன, பங்களா என்ன, வசதி என்ன? அவன் அடுத்த வேலை சொத்துக்கே வழி இல்லாத அனாத டாக்கு. நீங்க ஒரு அழகு தேவதம்மா, அவன் ஒரு அசிங்கமான ஜந்து. சுருக்கமா சொன்னா நீங்க பூக்கடை, அவன் சாக்கடை. அம்மா தேங்க்ஸ்மா, இது ஒன்னே போதும். நீங்க சந்துருவை லவ் பண்றதுக்கு இந்த 5 விரலை சாட்சி. உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த 5 விரல் தலையத்தை நான் குளிக்காமலே இருந்து அழிய விட மாட்டேன். இது எங்க ஆத்தா மங்கம்மா மேல சத்தியம். இப்பயே தாத்தாட்ட போய் உங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்றேன். அது இப்ப முடியாது. ஏமா? எனக்கு அவரு பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆஹா பாதிக்கிணறு தான் தாண்டி இருக்கீங்களா? ஏமா மீதிக்கு ஒரு நல்ல ஐடியா கை வச்சிருக்கேன், சொல்லலாமா? சொல்லு. அப்பாடா இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நேர சந்துரு வீட்டுக்கு போய் எதுக்கு இருக்க விட்ட வாடகைக்கு பிடிக்கிறீங்க.
ராத்திரி ஆனவொன்னு அங்க இருக்க லைட்ட அமத்தி 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 போடுறீங்க. ம். அத பார்த்துட்டு அவன் ரூம்ல இருக்க லைட்ட அமத்தி 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 போட்டான்னா அவன் உங்களை லவ் பண்றதா அர்த்தம். எப்படி நம்ம ஸ்டைலு? கன்றாவியா இருக்கு. தேங்க்ஸ். அப்ப நான் அவன் ஸ்டைலுக்கு வந்துடுறேன். வாயா சீக்கிரம். அவன் எப்படி உங்க ஹேர் ஸ்டைல மாத்தானோ அதே மாதிரி நீங்க அவன் ஹேர் ஸ்டைல மாத்திருங்க. எப்படி? கூப்பிட்டு மொட்டை அடிக்க சொல்லுங்க. இதே மாதிரிதான் அவனும் முறைப்பான். முறைக்காதா மொட்டை அடிச்சா தான் அவன் முகத்துக்கு பழனி முறை மாதிரி அழகா இருப்பேன்னு ஒரு பிட்ட போடுங்க. அவனை அசந்து மசந்து மொட்டை அடிச்சவங்க முன்னால வந்தான்னா அவன் உங்களை பிக்கப் பண்றதாக அர்த்தம். எப்படி? செருப்பு பிஞ்சிடும். எனக்கா? உனக்கேதான். வேணாமா, இந்த ஐடியாவே கை விட்டுருவான். வேணா ஒண்ணு பண்ணுங்க, இந்த பேப்பர்ல இந்த பேனா வச்சு உங்க மனசுல இருக்க பூரா கொட்டி எழுதி வரைஞ்சு தள்ளுங்க. ஏதாச்சும் பதில் வருதான் பாப்போம். லெட்டர் எழுதுறதுக்கே வைக்கமா? கல்யாணத்தன்னைக்கு காணா போறீங்க போல இருக்க. பிரியா, நான் ஓரமா நிக்கிறேன். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. எழுதி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அப்பாடா. இப்படியே சைலண்டா இருந்தா நமக்கு எப்படி ரஜினி படம் கிடைக்கும்? ஜோதியம்மா, ஜோதியம்மா. அடாடா, எப்ப பார்த்தாலும் ஒரே சிந்தனை தான்ப்பா. ஏமா இந்தாங்க, அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. எவனுக்கு? அதாம்மா அந்த சந்துரு பயலுக்கு. அவருக்கு 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 என்ன எழுதுறது? எங்கேயாச்சும் வர சொல்லி எழுதுங்கம்மா. லெட்டர் கை கிடைச்ச உடனே அப்படியே காத்தா கலந்து வருவாரு. என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு நீங்களே நேரடியா கேளுங்க. கல்யாணமா? அதுக்கு அவர் ஒத்துக்குவாரா? ஒத்துக்குருவாராவா? என்னங்கம்மா நீங்க நீங்க கொடுத்த செயினை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டாருன்னா கடன் தொல்லை அதிகமா இருக்கு, அடை வைக்க போறாருன்னு அர்த்தம். ஆனா கழுத்துல போட்டுக்கிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்க கழுத்துல தாலி கட்ட தயாராயிட்டான்னு அர்த்தம். நிச்சயமா? ஆமா. அவர் என்ன யோசனை? இந்தாங்க எழுதுங்க. சரி கொடு. இங்க இருக்கம்மா. என்ன அது? பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டேன். இது பேரு, இது பேனா, இது சேரு. பிடிங்க. ஓ, எழுதுங்க. தேங்க்யூ. அம்மா, அப்பா, அப்படியே அது. அப்பாடா, 2 ரஜினி படம் நம்மளுக்கு ஓகே. லக்கு 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 குட்டு லக்கு. ஆனத இருப்பா சார், நீ என்ன சமாச்சாரம்? நீ பாட்டு திடுதுப்புன்னு உள்ள போறியே, என்ன வேணும் உனக்கு? யூ see my name is Chakku. வெடியால் நான் முழிச்ச முழிய சரியில்லை போல் இருக்குது. அப்பனே நமக்கு இந்த பாசி எல்லாம் வராது. இரு, ஐயனை கூப்பிடுறேன். தேனுங்க, கொஞ்சம் இப்படி வாங்க. யார் புள்ள பையன்? அதுதானுங்க எனக்கும் புரியல. பையன் என்னமோ இங்கிலீஷ்ல தசா புசாங்கிறான். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க தான் அந்த காலத்துல இங்கிலீஷ் பேசுறீங்களே, என்னன்னு கேளுங்க. எஸ், அப்படித்தான் ஐயன் கேக்குறாருல. சொல்லு தம்பி. சக்கரவர்த்தி. ஓகே, வெரி குட். அடாடாடாடா, இந்த இங்கிலீஷ் பார்த்துதான் அந்த காலத்துல மேங்கம். மேல கேளுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? பையனுக்கு ஒன்றும் புரியல போல் இருக்குது. இந்த வாருங்க, பையனுக்கு புரியுற மாதிரி நிதானமா கேளுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? I just now told you, you're not able to follow me. I came here to see my sister and my brother-in-law. ஏனுங்க, பையன் நீளமா பேசுனாங்காட்டி புரியலையாக்கு? சிச்சி, சின்ன பையன் தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுறான். இத நான் நம்பணுமாக்கு? ஏனுங்க தம்பி, ஆட்டோவுக்கு சில்லறை முடிச்சு கொடுக்கறதுக்குள்ள ஓடி வந்துட்டீங்களே. ஏனுங்க, இது ஆறுது? நம்ம பாக்கியலட்சுமி தம்பி தானுங்க. ஊர்ல படிச்சுட்டு இருந்தாரு, இன்னைக்கு தான் வந்தாரு. வந்தது வராதமா அக்காளை பார்க்கணும், மச்சானை பார்க்கணும், ஒரே ரகலைங்க. இருக்காதா பின்ன? கல்யாணத்துக்கு கூட வரலையே. சம்பந்தி மாப்பிளைக்கு வாழைத்தாறு கொடுத்து அனுப்பிச்சிருக்காருங்க. உள்ளவை நல்ல முழு 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 முழுன்னு தலகாணிக்கு ஒரு தச்சு போட்டாப்புல இருக்கிற. நம்மளுக்கு பேரம் பிறந்தா கூட இப்படித்தான் இருப்பான் போல இருக்குது. எங்கன்னு உனக்கு மச்சான பாக்கணுமா? எஸ், உள்ள போ. Hello. பாக்யலட்சுமி தம்பியா? எப்படி தெரியும்? சைஸ் இருக்குல்ல. வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்னன்னு கேட்டேன். வாட் இஸ் யுவர் நேம்? You see, people call me Chakravarti. My dad and my sister call me Chakku. You know how my girlfriends call me? Bubbly Mars, Glaxo, so on. எப்படா வந்த? I'm angry with you. You never call me for your marriage. No, Chucky. You got your examination, no? That's why I didn't disturb you. What exam? When was the exam? When was the marriage? Okay, I'm sorry. Take it easy. All right, it's okay. These are the presents. This is for you. This is for Macha. Come on, take it. Thank you. ஏதாவது சாப்பிடுறியாடா? வேண்டாம் வேண்டாம், அப்பா வரும்போதே சொல்ல அனுப்பிச்சாரு. Excuse me, Macha. I'll wait outside. எங்க இன்னொரு இட்லி வைக்கவா? அவன் எங்க படிச்சா?
கொடைக்கானல் அமெரிக்கன் ஸ்கூல்ல. நீங்க எங்க படிச்சாப்ல? நானும் அங்கதான். எத்தனாவது? 10th ஸ்டாண்டர்டா? இல்ல எம்காம். எம்காமா? ஏண்டி உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கல்யாண பத்திரிக்கையில மணமகள் பாக்கியலட்சுமின்னு மொட்டையை அடிச்சிருந்தீங்க. நீ பர்சனாலிட்டி தான் இல்ல, அட்லீஸ்ட் மணமகள் பாக்கியலட்சுமி எம்காம்னு போட்டிருந்தா எனக்கு ஒரு கௌரவமா இருந்திருக்கும்ல. உனக்கு தான் அறிவு இல்ல, உங்க ஒப்பனுக்கு எங்க போச்சு? நீங்க பிகாம், நான் எம்காம். அப்படியே பத்திரிகையில போட்டாங்கன்னா பொண்ணை விட மாப்பிள்ள கம்மியா படிச்சிருக்காருன்னு 4 பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க. அதனாலதான் வேண்டான்ட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. பாக்கி என்ன மாமா? ஒண்ணு இல்ல, உன் தம்பி மச்சான் என்ன படிச்சிருக்காருன்னு கேட்பான். வெறும் பிகாம்னு சொன்னோம்னா என்ன ஒரு மாதிரி பாப்பான். நானும் எம்காம்னு சொல்றியா? சரி மாமா. உனக்கு பெரிய மனசு. தேங்க்யூ. மாமா கொஞ்சம் வெளியில வாங்க. எதுக்கு? வீதியில ஒரு பொறுக்கி பையன் சைட் அடிச்சிட்டு இருக்கான். வேற யாரையாவது சைட் அடிச்சிருப்பான். உன்னைய வண்டி சைட் அடிக்க போறான், விடு. என்ன இல்ல மாமா, எதிர்த்த வீட்டு பொண்ணு. எழுத்த வீட்டுல பொண்ணு எது? ஒரு கிழவிதானே இருக்கா? அந்த கிழவிக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் நேத்து தான் கேரளால இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரு 10-15 வயசா இருக்கும். அந்த பொண்ணை போய் கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. கேரளா பொண்ணு 15 வயசு எழுத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்குங்கிற? தப்பாச்சே. நம்ம இருக்கும்போது இன்னொருத்தங்க வந்து சைட் அடிக்கிறான்னா எல்லாத்துக்கும் தெரியுமே நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு. யார் அவன்? நட பாருங்க மாமா. என்ன மாமா பாத்துட்டு இருக்கீங்க? போய் கேளுங்க மாமா. இதெல்லாம் அவ்வளவு அவசரப்படக்கூடாது. உடனே பாக்கலாமே என்னதான் பண்றான்னு. போங்கண்ணா. கூலிங்களா சார்? சார் இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். பேர் என்ன? பாண்டியன். உன் பேர் யாருக்குடா வேணும்? அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேர் என்ன? அம்முக்குட்டி. குடி வந்தீங்க எத்தனை நாள் ஆச்சு? என்ன கேக்குறீங்களா அந்த பொண்ணை கேக்குறீங்களா? அந்த பொண்ணு இங்க குடி வந்து எத்தனை நாள் ஆச்சு? 5-6 நாள் ஆச்சு. இந்த மாதிரி சமாஜத்துக்கெல்லாம் இங்க நான் இருக்கேன். இனிமே இந்த பக்கம் வந்துடாத. இரு, அந்த பொண்ணு கிட்ட 2 வார்த்தை பேசணும். நீ போயிட்டா நான் பேச முடியாது. வா. செஞ்சு தப்புன்னு மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்கம்மா. இந்த பூ எடு. ஒண்ணு பேடிக்கண்ட அம்முக்குட்டி. ஏரியாவில் யாரெങ്കിലും ஏதெങ്കിലും செய்தால் என்னிடத்தில் പറയും ഞാൻ ചവിട്ടി കളയും. சாருக்கு மலையாளம் அறியோ? எனக்கு பல பாஷைகள் அறியும். மாமா அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் மிரண்டுச்சு, அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். பெண்குட்டி ஆரானு? அது பெண்குட்டி இல்ல, யானைக்குட்டி. தூரத்துறவு. ഓമളാളെ കണ്ട് ഞാൻ പൂങ്കിനാവിൽ താരതങ്ങൾ പുഞ്ചിരിച്ച നീല. ஐயா ஐயா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுயா. பசி கொடுமை தாங்கலையா. 5-10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டீங்க. ஐயா உங்க பேரை சொல்லி வயிறார சாப்பிடுவேன் ஐயா. வயிறார சாப்பிடுவேன். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்துல பசி கொடுமையா? அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கிறதா? வாங்க வாங்க ஐயா, இப்படி வந்து உட்காருங்க. வாங்க. டேய், அவன் கையில பையில காசு அள்ளி போறான். போறா. நான் அத ஐயோ ஐயா, வெறும் 3.25 ரூபா தாங்கய்யா இருக்கு. இங்கேயே 1 நிமிஷம் உட்காந்துருங்க. இப்ப நான் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயா அம்மா சார், சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு சார், ஏதாவது போடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு சார், ஏதாவது போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. படம் வரைஞ்ச மாதிரி. ஐயா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, ஏதாவது தர்மம் பண்ணுங்க. கைகால் நல்லா தானே இருக்கு, உழைச்சு சாப்பிட வேண்டியதானயா? கைகால் நுண்டியா வந்தா எவ்வளவு போடுவீங்க? 10 பைசா 15 பைசா போடுவேன். ஏண்டா 10 காசு பஞ்சாச்சு நீ போறதுக்காக நான் கையை காலை வெட்டி வரணுமா? போட்டா வெண்ண போயா. ஐயா நீங்க ஏதாவது தர்மம் பண்ணுங்க. ஐயா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. ஐயா உங்களுக்காக 4-5 பேர்ட்ட பிச்சை எடுத்து 10 ரூபா கொண்டு வந்திருக்கேன். வயிறார சாப்பிடுங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிருக்காங்க, அது இதுதான் போட்டிருக்கு.
மறுபடியும் ஏன் சிரிக்கிறீங்க? அதுக்கு இல்லையா நான் தான் உங்ககிட்ட பிச்சை கேட்டேன். நீ எல்லார்கிட்டயும் போய் ஒவ்வொருத்தட்டையா பிச்சை கேட்டு என்கிட்ட கொண்டு வந்து குடுக்கறியே, அதை பார்த்தா தான் என் சிரிப்பா வருது. ஐயோ நீ ரொம்ப பாவையா. இந்தாப்பா உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஏண்டி, என்ன பார்த்தா ஏளனமா சிரிக்கிற? உன் மூக்க கடிச்சு உன் கொழுப்பு அடக்குற இரு. ஜிப்ப போடுற டேய். ஸ்டைலா டேய் ஆ? எதுவும் கேட்காத. ஆணவத்துல அழிஞ்சிராதடா. இந்த பார், நீ எது வேணாலும் சொல்லிட்டு போ. நான் எங்க போறேன், எதுக்கு போறேன், அத பத்தி தயவு செய்து எதுவும் கேட்காத. நான் போய் மேட்டரை முடிச்சிட்டு வந்து சுவாரஸ்யமா உங்ககிட்ட சொல்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பாக்ஸர் பாலாஜி. எங்கேயா போற? இங்க வாயா. ஏப்பா, இது ஹாஸ்டல் தானே? ஆமா, லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல் இல்ல. ஐ எம் வெரி சாரி. எங்க ஊர்ல சுதான்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஆமா, தங்கி இருக்காளே. அவளை பார்த்து வந்துடுறேன். என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. சொல்ல முடியாத விஷயம் ஐயா. யோ, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை கேட்டு சொல்றதுக்காக தான் வாட்ச்மேன் வேலையில நான் இங்க இருக்கேன். என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. அது பொம்பளைங்க சமாச்சாரம் ஐயா. எந்த சமாச்சாரமா இருந்தாலும் நான் தான் ஏன் சொல்லணும். சொன்னா பின்னாடி வருத்தப்பட மாட்டேன். ஆஹா, வருத்தப்படவே மாட்டேன். சுதாவோட தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டாலாம். போய் சொல்லு. இத நீயே போய் சொல்லிடுப்பா. இளவரத்தவனை இதுதான் நான் முதலே சொன்னேன். புட்டாங். இது பார், உள்ள ஏதாவது ஏடாவுடமா நடந்துகிட்ட தொலைச்சு புடுவன், தொலைச்சு. நீ உள்ள வரும்போதே நினைச்சேன். போதும். உங்க எல்லாரையும் கும்பிடுறேன். இனிமே இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. போடா. ஐயோ அம்சா. என்னடா போறச்ச அலைகள் ஓய்வுல ராஜாவை பாக்குற வழி போனா வரச்ச ரத்த கண்ணீர் எம்மா ராதாமா வரா. காப்பாத்துக்கடா அம்சா, காப்பாத்துக்கடா, காப்பாத்துக்கடா. ஐயோ ஐயோ. என்னடா இப்படி வந்து நிக்கிற? எங்கடா நிக்கிறேன், கிடக்கிறேன். கொஞ்சம் விட்டு அங்கேயே சங்கூத்திருப்பாங்கடா, பால் ஊத்திருப்பாங்க. அம்சா சீக்கிரமா கொண்டு 24 hours ஹாஸ்பிட்டல்ல சேர்றா, இல்ல 12 hours போயிட வேண்டாம். மாயமாய் மறைவது எப்படி? மாந்திரீக ஜடாமுனி ஜாம்பவான். இவ்வளவுதானா மேட்ரு? இதை இப்பயே டெஸ்ட் பண்ணிடலாம். ஜபகம் ஜபகம் ஜபகம். அவன் பேரை கேட்டான், அவன் பேரை கேட்டான். பிஷப்ரா ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கிரிக்கெட் பாத்துட்டு இந்த பயலுக்கு நட்டுக்கிட்டு கைந்துச்சா? அஜ்ஜோ அஜ்ஜோ அஜ்ஜோ, டென்ஷன் பண்ணிட்டாங்களே, டென்ஷன் பண்ணிட்டாங்களே. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. எங்க தப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஒருவேளை நம்ம படிச்சதுல தப்பு நடந்திருக்குமோ? பாப்போம். பின் குறிப்பு, இதை நம்ம முதல்ல படிக்கவே இல்லையே. இந்த முறையை செயல்படுத்தும் போது நிர்வாணமாக போக வேண்டும். ட்ரெஸ்ஸோட பார்த்தாலே நம்ம சகிக்க மாட்டோம். ட்ரெஸ் இல்லாம பார்த்தா வேற, அல்லது துண்டு கட்டி கொண்டோ இல்லை கோமணத்துடனோ செல்லலாம். நான் யாருன்னு காட்டுறேன். அவன் முன்னாடி போய் ஜபர்தஸ்தா நிக்கிறேன். பிரம்ம இந்த பாக்ஸர் பாலாஜி பின்றான். நோட் பண்ணேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. சொன்னா பார்த்து என்னை சொன்னது என்னை தொடாதே.
வர்றேன். நம்ம ஆயிட்டுலாமா? சைலண்ட். கவனிச்சியா? மாயமா மறைகிற புக்க படிச்சிருந்து என்னமா இங்க ஆடிட்டு போறான். இங்க ஆடின மாதிரி வேற எங்க போய் ஆடினா மாட்டிக்குவா. டேய், எனக்கு பகல்லையே கண்ணு தெரியாது, அதுலயும் ராத்திரி சுத்தமா தெரியாது. கவலைப்படாத பெருசு, 10 நாள் சும்மா சொடகு போட்ட மாதிரி ஓடிடாது. சரிப்பா, 10 நாள் ஓடிடும்பா. ஆனா என்னால தாங்க முடியாதுப்பா. 3 நாள்ல வந்துடுறா கண்ணு. கவலைப்படாத பெருசு, 3 நாள் மேக்சிமம் என்னால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணிடுறேன். பகல்லையே பொண்டாட்டி சரியா தெரிய மாட்டேங்கிறா. இதுல ராத்திரியில காவல் காத்து கிழிஞ்சுது. நான் யார், நான் யார், நீ யார்? அந்த ஜடாமுனி ஜாம்பவானே அருள் புரிஞ்சிட்டாரு. இனிமே நம்ம ஆண்டவங்கனுக்கே தெரிய மாட்டோம். ஓ பேபி பேபி, என் தேவி தேவி, யாம் இருக்க பயம் ஏன்? ஆமாண்டி, அன்னைக்கு வந்து அவனே தான். என்ன உள்ள ஒரே சத்தமா இருக்க? என்ன பேசுறீங்க? நான் தெரியறேனா? ஐயோ, என் கருப்பு போச்சு. என்னம்மா? முதல்ல நாலு புடியா. ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணல. ஜடாமுடி ஜாம்பவானுக்கு சக்தி மேல கொடுத்துறேன். என்னடா உள்ள ஒரே கீச்சு பிடிச்சு சவுண்ட் வருது? ஒரு சமயம் மாட்டிட்டு போனோம். மாட்டா பொஸ்கிடுவாங்கடா. ஐயோ, சந்திரசேகர், சந்திரசேகர், சந்திரசேகர். வந்துட்டேங்க. எல்லாருக்கும் வணக்கம். சாமி சௌக்கியமா இருக்கா? ஆத்துல மாமிலாம் எப்படி இருக்கா? ஆமா, மஞ்சு +2 பாஸ் பண்ணிட்டாளா? கத்தல கோயில்ல தான் பார்த்தேன். பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா. சீக்கிரம் ஒரு நல்ல வரனை பார்த்து முடிச்சுங்க. வந்த வேலையை பாடுறா. புரிஞ்சிருத்தா? நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சத்தியம் பண்றேன். சாமி தெரியாம தான் கேக்குறேன். நாங்க இப்படி சத்தியம் பண்ணிட்டா கோர்ட்டு நாங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஏத்துக்குமா? யுவர் ஆனர், ஒரு கொலை பண்ண ஒருத்தன் இது மேல சத்தியத்தை பண்ணிட்டு தான் கொலை பண்ணலன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? எப்படி விட முடியுங்கிறேன். தெரியுது இல்ல? அப்புறம் ஏன் தேவையில்லாம சத்தியத்தை வாங்கிட்டு கவர்மெண்ட் பணத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்றீங்க? இதோ பாருங்க, இதை நீங்க கோர்ட்டுல மறந்துட்டு தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க. ஐயா, கூண்டுகளை நிட்டு கோர்ட்டுங்கிறத மறந்துடுவானா என்ன? மிஸ்டர் சந்திரசேகர், சார், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இன்னும் இவர் கேட்கவே ஆரம்பிக்கலையே யுவர் ஆனர். நீங்க ராயல் ஹோட்டல போது கலாட்டா பண்ணதாகவும் அந்த ஹோட்டல் முதலாளி கை நீட்டி அடிச்சதாகவும் உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நீங்க கலாட்டா பண்ணீங்களா இல்லையா? கலாட்டா பண்ணதா ஒத்துக்கிறதா சொல்லி தானே இங்க வந்திருக்கேன். அந்த முதலாளி அடிச்சீங்களா இல்லையான்னு கேக்குறேன். ஆமா, அடிச்சேன். ஏன் அடிச்சீங்க? இது என்னங்க வம்பா போச்சு? அதான் அடிச்சேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன்ல, அதுக்குண்டான தண்டனையை கொடுங்க. அதை விட்டு ஏன் எதுக்குன்னு மிஸ்டர் சந்திரசேகர், காரணம் கேட்டா நீங்க சொல்லித்தான் ஆகணும். காரணத்தை சொன்னா தண்டனை குறைச்சிருவீங்களா யுவர் ஆனர்? காரணத்தை நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயோ, நீங்க ஏன் சார் வக்கீல் படிச்சீங்க? படிக்கணும்னு தோணுச்சு, படிச்சேன். அடிக்கணும்னு தோணுச்சு, அடிச்சேன். எப்படி அடிச்சீங்க? அது ஐயோ, எப்படி சார் அடிச்சீங்க? மாறிட்டேனே. எப்படி அடிச்சீங்க? இப்படி. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். எப்படி அடிச்சீங்கன்னு அவர் தான் சார் கேட்டாரு. ராயல் ஹோட்டலில் கலாட்டா செய்து ஹோட்டல் முதலாளியை அடித்ததற்காக 4 வார காலமும், கோர்ட்டில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை அடித்ததற்காக. எக்ஸ்கியூஸ் மீ சார், இவரை நானா அடிக்கல. எப்படி அடிச்சீங்கன்னு நோண்டி நோண்டி கேட்டாரு. அடிச்சு விட்டேன். அடிச்சவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணுமோ அதே மாதிரி அடிக்க தூண்டினவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லுங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அடித்ததற்காக 4 வார காலமும், சரி, நீதிபதிக்கு யோசனை சொன்னதற்காக மேலும் 2 வார காலமும் ஓகே. சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என்ன தலைவா வரப்போறத சொல்லவே இல்ல? என்னப்பா ஜெயிலுக்கு வரும்போது லெட்டர் போட்டு வர முடியும்? சந்திர வாப்பா வாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உள்ள விசேஷங்களா எப்படி இருக்கு? இல்ல நல்ல விசேஷம் தான். முன்னாள் மந்திரி சபையும் இப்ப உள்ள வேலை இருக்கு. அந்த போக்குவரத்து துறையில இருந்தாரு அந்த ஆளு, இங்கேயும் எங்கேயும் நகர முடியாம ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நிக்கிறாரு. மின்சாரம் அந்த கம்பி வானல் ஊழல் பண்ணாரு அந்தாளா, இப்ப நல்லாவே கம்பி நிட்டு இருக்காரு. அப்ப சத்துணவு இங்க போடுற சத்தே இல்லாத சோத்து விட்டு சத்தமெல்லாம் முறைய எடுக்கிறான். சாப்பாடு பியூல் தானே வாங்கி சாப்பிடறான். ஐயோ, பெல் அடிச்சா அந்த ஆளுதான் முத ஆளா வந்து நிக்கிறான். ஜெயிலர் மொட்டையோட அராஜகம் எப்படி இருக்கு? அவனை பத்தி ஏதாவது சுத்தா யோசிக்கிறாங்க. ஜெயிலரே அவரு